ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா லூகாஸ் ரீஜனோட இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ வாட் இஸ் த லூகாஸ் ரீஜன்? ஜிங்க் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா லூகாஸ் ரீஜன் சொல்லுவோம். இங்க ஜிங்க் வந்து நமக்கு வந்து 2+ ஆக்சிஜன் ஸ்டேட்ல வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகேவா? அப்போ என்னன்னா இது வந்து ஜிங்க் Cl2 இல்ல HCl கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் 2+ அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம என்ன சொல்றோம்? லூகாஸ் ரீஜன் சொல்றோம். அப்போ இந்த லூகாஸ் ரீஜன் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆல்கஹால். இங்க நான் 3 ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால், இது நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால், இது நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால். அப்ப டெர்ஷரி ஆல்கஹாலை நீங்க வந்து ஜிங்க் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் காம்பவுண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெர்ஷரி ஹாலோ காம்பவுண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ CH3 டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ இங்க நமக்கு என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் வந்து நமக்கு என்னது ஆல்கஹால். ஓகேவா? ஸோ ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா வெல் சாலுபிள் இன் வாட்டர். அப்போ நீங்க வாட்டர்ல நீங்க இந்த ஆல்கஹாலை டிசால்வ் பண்ணீங்கன்னா நல்ல கிளியர் சொல்யூஷனா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் ஜிங்க் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நமக்கு எப்படி இருக்கும்? கிளியர் சொல்யூஷனா வந்து இருக்கும். அப்போ இந்த ரெண்டு சொல்யூஷன் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது அது ஹாலஜனா வந்து நமக்கு வந்து மாறுது. அப்போ ஹாலோ காம்பவுண்டா மாறும்போது அது இன்சால்பிள் இன் வாட்டரா வந்து மாறிடும். அப்போ கிளியரா அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டர்பிலிட்டி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். டர்பிலிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சால்பிள் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த சொல்யூஷன் வந்து வெளியில வரும். அப்போ நமக்கு மேலே மில்கி ஒயிட்டா வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ நீங்க டெர்ஷரி ஆல்கஹால் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு நீங்க லூகாஸ் ரீஜன்ட் ஆட் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் டர்பிலிட்டி வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது வந்து நமக்கு வந்து டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு செகண்டரி ஆல்கஹால் நமக்கு என்ன ஆகும்? அப்போ செகண்டரி ஆல்கஹால் நமக்கு வந்து அதே மாதிரி நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஹாலஜன் காம்பவுண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த OH வெளியே போயிட்டு நமக்கு அந்த இடத்துல குளோரின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த ஹாலஜன் காம்பவுண்ட் நமக்கு என்னது வாட்டர் இன்சாலுபிள் தான். நமக்கு டர்பிலிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் அதோட ரியாக்ஷன் ரேட் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இருக்கும். அப்போ மெதுவாக தான் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போ நமக்கு என்ன அந்த டர்பிலிட்டி வந்து நமக்கு வந்து மெதுவாக வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ உடனே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அது டெர்ஷரி ஆல்கஹால்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அந்த டர்பிலிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்படின்னா நம்ம அது வந்து என்ன பண்ணலாம்? செகண்டரி ஆல்கஹால் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பிரைமரி ஆல்கஹால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்ஷனே நமக்கு வந்து நடக்காது. அப்போ நம்ம இந்த லூகாஸ் ரீஜென்ட் வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷரி ஆல்கஹால் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் டியூப் வந்து கொடுக்குறாங்க. அந்த 3 டெஸ்ட் டியூப்லயும் 3 டைப் ஆஃப் ஆல்கஹால்ஸ் வந்து இருக்குது. ஒன்று பிரைமரி ஆல்கஹால், ஒன்று செகண்டரி ஆல்கஹால், ஒன்று டெர்ஷரி ஆல்கஹால். அப்போ இது எது பிரைமரி, எது செகண்டரி, எது டெர்ஷரி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா சிம்பிளா நீங்க லூகாஸ் ரீஜென்ட் உள்ள ஆட் பண்ணும்போது அது டர்பிலிட்டி உடனே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னது? டெர்ஷரி ஆல்கஹால். கொஞ்சம் ஸ்லோவா ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செகண்டரி ஆல்கஹால். அந்த டர்பிலிட்டி வந்து ஃபார்ம் ஆகவே இல்லைன்னா பிரைமரி ஆல்கஹால். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3 மாலிகுலை கொடுத்துட்டு இதுல எது எதுன்னு டிஸ்டிங்விஷ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு லூகாஸ் ரீஜன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ லூகாஸ் ரீஜனை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது.